விப்பிங் பவுடர் யூஸ் பண்ணி ஈஸியாக விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் விப்பிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாமல் ஸ்மூத்தாக லூசன் பண்ணுங்கள். இதில் 100 ml சில் மில்க் ஆட் பண்ணி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் லோ ஸ்பீட் 2 ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள். க்ரீம் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆன உடனே கிராஜுவலாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்பீடு 5 வரைக்கும் கொண்டு போங்க. க்ரீம் திக்காக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் சாஃப்ட் பீக்ஸ் வரும். இன்னும் 2 minutes கண்டினியூஸாக பீட் பண்ணால் பர்ஃபெக்டான ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கும். ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துச்சுன்னா விப்பிங் க்ரீம் ரெடி. இப்போது கேக்ஸுக்கு ஃப்ராஸ்டிங், டெக்கரேஷன், பைப்பிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணால் டெக்ஸ்சர் இன்னும் நல்லா செட் ஆகும். பர்சனலாக ரெடிமேட் விப்பிங் க்ரீம் பவுடரை விட நான் நான்-டைரி விப்பிங் க்ரீம்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பவுடர் ஃபார்மை விட க்ரீம் ஏன் பெஸ்ட்டுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.